இந்த வீடியோவில் 9th எக்கனாமிக்ஸில் 3rd லெசன் பணம் மற்றும் கடன் இந்த பாடத்தில் மொத்தமாக 49 வினாக்கள் இருக்குது. இந்த 49 வினாக்களுமே டிஎன்பிஎஸ்சி தரத்தில் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்பயே எவ்வளோ கொஸ்டின் தரமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இதை 4ஆக பிரிச்சிருக்கோம். சாதாரண வினா, அதாவது கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு 26 கொஸ்டின் இருக்கும். அடுத்து கூற்று காரணம், இதில் ஒரு 7 கொஸ்டின் இருக்கும். அடுத்து பொறுத்துகையில் ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். இந்த லெசனுக்கான புத்தக வினாக்கள் புக் பேக் கொஸ்டின் வந்து ஒரு 12 இருக்கு. மொத்தமாக 49 வினாக்கள் தான் இருக்கு. ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. பணத்தின் பரிணாம வளர்ச்சியை அதன் காலக்கோடுகளுடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பணத்தின் பரிணாம வளர்ச்சியை அதன் காலக்கோடுகளுடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிமு 9000. கிமு 9000ல் தானியங்கள் கால்நடைகள் பண்டமாற்றாக பயன்பட்டன. கிமு 9000ல் வந்து தானியங்கள் கால்நடைகள் வந்து பண்டமாற்றாக பயன்பட்டன. கிமு 1100ல் சீனர்களால் வெண்கல நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. கிமு 1100ல் சீனர்களால் வெண்கல நாணயங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டன. கிமு 600ல் லிதியா அரசர் அலியாதிஸ் பணத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். எந்த ஆண்டுன்றது பார்த்துக்கோங்க. கிமு 600ல் லிதியா அரசர் அலியாதிஸ் பணத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அடுத்தது கிபி 1290. கிபி 1290ல் மார்க்கோ போலோவால் ஐரோப்பாவில் காகித பணம் பரவியது. இதுவரையும் பார்த்த எல்லாமே கிமுவில் பார்த்துருப்போம். இது வந்து கிபி 1290ல் மார்க்கோ போலோவால் ஐரோப்பாவில் வந்து காகிதம் பணம் வந்து பரவியது. அடுத்து கிபி 1661. கிபி 1661ல் ஸ்வீடன் வங்கிகள் முதலில் காகித பணத்தை அச்சடித்தன. எப்பனா ஸ்வீடன் வந்து காகித பணத்தை அச்சடித்தது எப்பனா கிபி 1661ல். அடுத்தது கிபி 1946ல் கடன் அட்டையை உருவாக்கியவர் யாருன்னா ஜான் பிக்கின்ஸ். கடன் அட்டை உருவாக்கம் எப்பொழுதுனா கிபி 1946ல் உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் பிக்கின்ஸ். இப்போ இந்த வரிசையில் எது இருக்குன்னு பாருங்க, ஏதான் சரியானது. நாடுகளையும் அவற்றின் செலவாணி பெயர்களையும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியா வந்து ரியால். சவுதி அரேபியா ரியால். அடுத்து அமெரிக்கா வந்து டாலர். அடுத்து ஜப்பானில் வந்து என். இங்கிலாந்து வந்து பவுண்ட். சீனாவில் வந்து யுவான். மலேசியாவில் ரிங்கிட். இந்த ஆர்டரில் எது இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ இதுதான் சரியானது. ஃபர்ஸ்ட் பாருங்க, சவுதி அரேபியா வந்து ரியால், அமெரிக்கா டாலர், ஜப்பான் வந்து எது என், இங்கிலாந்து பவுண்ட், சீனா யுவான், மலேசியா ரிங்கிட். இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்பான ஆண்டுகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்பான ஆண்டுகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1935. 1935ல் ஆர்பிஐ வந்து செயல்பட தொடங்கியது, பணப்பொறுப்பு ஏற்றது. இதெல்லாம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1935ல் ஆர்பிஐ செயல்பட தொடங்கிய ஆண்டு எப்பனா 1935. அடுத்து 1937ல் ஆர்பிஐ நிரந்தரமாக மும்பைக்கு மாற்றப்பட்டது. ஆர்பிஐ நிரந்தரமாக மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்பாங்க, 1937. அடுத்தது 1949. 1949ல் ஆர்பிஐ நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. எந்த ஆண்டுனா 1949ல். 1969ல் இந்தியாவில் முக்கிய வங்கிகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. எந்த ஆண்டுனா 1969ல் தான் இந்தியாவின் முக்கிய வங்கிகள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. அடுத்து 1940ல் மீண்டும் ₹1 நோட்டுகள் வெளியிடப்பட்டன. மீண்டும் ₹1 நோட்டுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்பாங்க, 1940. இப்போ இந்த ஆர்டரை பாருங்க. இது வந்து ஆப்ஷன் வந்து ஏ தான் சரியானது. நாணய அச்சகங்கள் மற்றும் அவை தொடங்கப்பட்ட ஆண்டுகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாசிக்
மகாராஷ்டிரா. இது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1925 இது நாணய அச்சகங்கள் இது தொடங்கப்பட்ட ஆண்டுகள் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. நாசிக் மகாராஷ்டிரா 1925 தொடங்கப்பட்டது. தேவாஸ் மத்திய பிரதேசம் இது வந்து 1974 தொடங்கப்பட்டது. மைசூர் மற்றும் சல்பானி இந்த நாணய அச்சகங்கள் வந்து எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 1990களில். நாசிக் மகாராஷ்டிரா 1925, தேவாஸ் மத்திய பிரதேசம் 1974, மைசூர் மற்றும் சல்பானி இது 1990களில். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஏதான் சரியானது. இதுவரையும் 4 பொறுத்துகை பார்த்துருப்போம். இந்த 4 பொறுத்துகையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. பண்டமாற்று முறையில் இருவரின் தேவைகளும் பொருந்துவதில் இருந்த சிக்கல்களை தீர்க்க உலோகம் முதலில் பணமாக பயன்படுத்தப்பட்டன. இந்த கூற்று சரிதான். பண்டமாற்று முறையில் இருவரின் தேவைகளும் பொருந்துவதில் இருந்த சிக்கல்களை தீர்க்க தான் உலோகம் வந்து முதலில் பணமாக பயன்படுத்தப்பட்டது. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. உலோகங்கள் அரிய பொருளாகவும் நீண்ட காலம் பராமரிக்கக்கூடியதாகவும் மதிப்பு எளிதில் மாறாததாகவும் இருந்தன. அதுக்கான காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றிற்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது கூற்று காரணம் தான். கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன்னர் ஷெர்ஷா சூரி 178 கிராம் எடை கொண்ட ரூபியா என்ற செம்பு நாணயத்தை அறிமுகப்படுத்தினார். இல்லை, கூற்று வந்து தவறு. மன்னர் ஷெர்ஷா சூரி 178 கிராம் எடை கொண்ட ரூபியா என்ற செம்பு நாணயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செம்பு நாணயம் கிடையாது, வெள்ளி நாணயம் வரணும். இதெல்லாம் சரியானதா? மன்னர் ஷெர்ஷா சூரி வந்து 178 கிராம் எடை கொண்ட ரூபியா, இதெல்லாம் சரியானதா? இல்லை, செம்பு நாணயம்னு கொடுத்துருக்காங்க, வெள்ளி நாணயம் வரணும். இதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த நாணயம் முகலாயர், மராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் காலம் வரை தொடர்ந்து புழக்கத்தில் இருந்தன. இதுக்கான காரணம் சரிதான், கூற்று மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் வந்து டி. கூற்று தவறு, ஆனால் காரணம் வந்து சரி. அடுத்தது கூற்று காரணம். வணிக விரிவாக்கத்தின் போது உருவமற்ற பணமாக காகித பணம் வெகுவாக புழக்கத்திற்கு வந்தது. அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க. தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை மக்கள் அதிகம் விரும்பாததே காகித பணம் வர முக்கிய காரணமாகும். கூற்று சரிதான், ஆனால் காரணம் வந்து தவறு. தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை மக்கள் அதிகம் விரும்பாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வராது. தங்கம் மற்றும் வெள்ளி இருப்புகள் வந்து போதுமானதாக இல்லாதனால தான் காகித பணம் வந்து புழக்கத்திற்கே வந்தது. தங்கம் மற்றும் வெள்ளி நாணயத்தின் போதுமான இருப்பு இல்லாதனால தான் காகித பணம் வந்து புழக்கத்திற்கு வந்தது. அதனால கூற்று சரிதான், காரணம் வந்து தவறு. ஆப்ஷன் வந்து சி. கூற்று ஏ சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. அடுத்தது கூற்று பொருளியலில் பணம் பதுக்கி வைக்கப்படுவது ஊக்குவிக்கப்படுகிறது. இல்லை, கூற்று தவறானதான். பொருளியலில் வந்து பணம் பதுக்கி வைக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இதில் வந்து ஊக்குவிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து தவறு தான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. வங்கிகளில் சேமிக்கப்படும் பணம் தொழில் மற்றும் பொருளியல் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது. காரணம் சரிதான், கூற்று தவறு. ஆப்ஷன் வந்து டி. கூற்று வந்து தவறு, ஆனால் காரணம் வந்து சரி. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகபட்சமாக 10,000 ரூபாய் மதிப்புடைய பணத்தை அச்சடிக்க அதிகாரம் உள்ளது. கூற்று சரிதான். இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வந்து அதிகபட்சமாக 10,000 ரூபாய் மதிப்புடைய பணத்தை வந்து அச்சடிக்க அதிகாரம் உள்ளது தான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எனவே தற்போதும் ரிசர்வ் வங்கி 10,000 ரூபாய் நோட்டுகளை அதிக அளவில் அச்சடித்து புழக்கத்தில் விட்டுள்ளது. இது தவறானது. இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வந்து 10,000 ரூபாய் நோட்டை அச்சடிக்க அதிகாரம் இருந்தால் கூட இதுவரைக்கும் 2,000 ரூபாய் நோட்டை தான் அச்சடிச்சிருக்காங்க. அதனால் கூற்று வந்து சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. ஆப்ஷன் வந்து சி. கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று முறைசாரா நிதி நிறுவனங்களில் கடன் பெறுவதை விட நாட்டுடைமை ஆக்கப்பட்ட மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெறுவது சிறந்தது. கூற்று வந்து சரிதான். முறைசாரா நிதி நிறுவனங்களில் கடன் பெறுவதை விட நாட்டுடைமை ஆக்கப்பட்ட மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் வந்து கடன் பெறுவது சிறந்தது தான். கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. வங்கிகளில் கடனுக்கான வட்டி குறைவு மற்றும் ஈடு வைக்கப்படும் பொருளுக்கான பாதுகாப்பு அதிகம். கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. காரணம் வந்து கூற்றிற்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது கூற்று இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது.
கூற்று சரி. இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 வந்து யாருடைய ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தனி கொஸ்டினா கூட கேட்பாங்க. டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அவர் எழுதிய கட்டுரையின் பெயர் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்பதாகும். காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றிற்கான சரியான விளக்கம். இதுவரைக்குமே பொறுத்துகையில் ஒரு 4 கொஸ்டின் பார்த்துருப்போம். கூற்று காரணத்தில் ஒரு 7 கொஸ்டின் பார்த்துருப்போம். இந்த 11 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மக்களின் உழைப்பிற்கான ஊதியம், அரசுக்கு செலுத்தும் வரிகள் மற்றும் நிதிநிலை அறிக்கைகள் ஆகியவை எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகின்றன? பணத்தின் அடிப்படையில், அதாவது பணத்தின் மதிப்பு அடிப்படையில். பண்டைய கால மனிதர்கள் வேட்டையாடி உணவு சேகரிக்கும் நிலையிலிருந்து மாறி கைவினை பொருள்களை தயாரிக்க முக்கிய காரணம் வேளாண்மை மூலம் உற்பத்தி அதிகரித்ததால். பண்டைய கால மனிதர்கள் வந்து வேட்டையாடி உணவு சேகரிக்கும் நிலையிலிருந்து மாறி கைவினை பொருள்களை தயாரிக்க முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேளாண்மை மூலம் உற்பத்தி அதிகரித்ததால். வெவ்வேறு நாகரிகங்களுக்கு இடையில் நிகழ்ந்த பண்டமாற்று முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. சிந்துவெளி நாகரிகம், எகிப்து, ஈராக். இது எடுத்துக்காட்டுகள். வெவ்வேறு நாகரிகங்களுக்கு இடையில் நிகழ்ந்த பண்டமாற்று முறை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டமாற்று முறை எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா பன்னாட்டு வணிகத்தின் முதல் வடிவம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற உலோகங்கள் பண்டமாற்று முறைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட போது புராதன பணம் என அழைக்கப்பட்டன. இதில் பண்டமாற்றாக கொடுக்கப்பட்டதாக கருதப்படும் பொருள்களில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற உலோகங்கள் வந்து பண்டமாற்று முறைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட போது இது எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. புராதன பணம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. புராதன பணம்னா என்னன்னு பாருங்க. தங்கம், வெள்ளி, செம்பு உலோகங்களை தான் சொல்றாங்க. இதில் பண்டமாற்றாக கொடுக்கப்பட்டதாக கருதப்படும் பொருள்களில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சரியானது என்னன்னு பார்க்கலாம். தோல், மணிகள், ஓடுகள், புகையிலை, உப்பு, சோளம், அடிமைகள் இதெல்லாம் சரியானது தான். இதில் பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு துண்டுகள், இதுதான் பொருந்தாது. தமிழக வணிகர்களின் ஏற்றுமதி தேவையை ஈடு செய்ய சிறு வணிகர்களுக்கு கடன் உதவி அளித்தவர்கள் மற்றும் தமக்கென படைகளை வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டவர்கள் யார்? பிற்கால சோழர்கள். தமிழக வணிகர்களின் ஏற்றுமதி தேவையை ஈடு செய்ய சிறு வணிகர்களுக்கு கடன் உதவி அளித்தவர்கள் மற்றும் தமக்கென படைகளை வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டவர்கள் யார்னா பிற்கால சோழர்கள். காசோலை, வரைவோலைக்கு பதிலாக நினைத்த நேரத்தில் பண பரிமாற்றம் செய்ய பயன்படும் இணைய வழி அல்லது அலைபேசி மின்னணு பரிமாற்றம் எந்த ஆண்டு ஐரோப்பிய வங்கிகளில் அறிமுகமானது? ரொம்ப முக்கியமானது. காசோலை, வரைவோலைக்கு பதிலாக நினைத்த நேரத்தில் வந்து பண பரிமாற்றம் செய்ய பயன்படும் இணைய வழி அல்லது அலைபேசி மின்னணு பரிமாற்றம் வந்து எந்த ஆண்டு ஐரோப்பிய வங்கிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1999 7 முதல் 8 நொடிகளில் பண பரிவர்த்தனை செய்யும் NFC முறை 2008 பிரிட்டனில் அறிமுகமாகி இந்தியாவிற்கு எந்த ஆண்டு வந்தது? இதிலே பாருங்க 2 கொஸ்டின் இருக்கு. 7 முதல் 8 நொடிகளில் பண பரிவர்த்தனை செய்யும் NFC முறை வந்து பிரிட்டனில் எப்பொழுது அறிமுகமானதுன்னா 2008. அதே மாதிரி இந்தியாவிற்கு எந்த ஆண்டு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2016 வந்துச்சு. NFCயோட விரிவாக்கம் என்னன்னு கேட்பாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கி அச்சடிக்கப்பட்ட பணத்தில் எத்தனை சதவீதத்தை புழக்கத்தில் விடுகிறது மற்றும் ஆகஸ்ட் 2018 நிலவரப்படி எவ்வளவு பணம் புழக்கத்தில் உள்ளன? இதுலேயே 2 கொஸ்டின் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அச்சடிக்கப்பட்ட பணத்தில் எத்தனை சதவீதத்தை புழக்கத்தில் விடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85%. 85% புழக்கத்தில் விடுகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 2018 நிலவரப்படி எவ்வளவு பணம் வந்து புழக்கத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 19 லட்சம் கோடி பணம் வந்து புழக்கத்தில் உள்ளது. இது எந்த நிலவரப்படினா ஆகஸ்ட் 2018 நிலவரப்படி. பொருளாதாரத்தில் பண விநியோக வளர்ச்சிக்கும் எந்த காரணிக்கும் இடையே நெருங்கிய உறவு உள்ளது? பொருளாதாரத்தில் வந்து பண விநியோக வளர்ச்சிக்கும் நீண்ட கால விலை வீழ்ச்சிக்கும் இடையே நெருங்கிய உறவு உள்ளது. நடைபாதை வியாபாரிகள், மீனவர்கள், பெண்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் நுண்கடன்கள் பெற்று பயன்பெற உதவும் அமைப்பு சுய உதவி குழுக்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வங்கி கிளைகள் உள்ளன மற்றும் 2017 முதல் 2018 எவ்வளவு பண பரிமாற்றம் நடைபெற்றது? இதுலேயும் 2 கொஸ்டின் இருக்கு.
தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வங்கி கிளைகள் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,612 வங்கி கிளைகள் உள்ளன. அதில் 2017 இருந்து 2018 எவ்வளவு பணப்பரிமாற்றம் நடைபெற்றதுன்னா 15 லட்சம் கோடி பணப்பரிமாற்றம் நடைபெற்றது. இந்தியாவில் முதலில் ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் எந்த ஆண்டு தயாரித்து வெளியிடப்பட்டன? ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் எந்த ஆண்டு தயாரித்து வெளியிடப்பட்டதுன்னா 1917. இதுக்கப்புறமேட்டு 1935 ஆர்பிஐ பொறுப்பேற்ற போது ₹500 நோட்டுகள் வெளியிடப்பட்டது. அதுக்கடுத்தது 1940 மீண்டும் ₹1 நோட்டு வெளியிட்டனர். அதுக்கடுத்தது 1947 வரைக்குமே பணத்தில் யாருடைய உருவம் பொறித்திருந்தது அப்படின்னு கேட்பாங்க. 6ஆம் ஜார்ஜோட உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. எந்த ஆண்டு வரைக்கும்னா 1947 வரைக்குமே. நாசிக், தேவாஸ், மைசூர், சல்பானி ஆகிய இடங்களில் உள்ள நாணய அச்சகங்கள் கீழ்கண்ட எந்த நிறுவனத்தின் கீழ் செயல்படுகின்றன? எந்த நிறுவனத்தின் கீழ் செயல்படுகிறதுனா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். பண்டைய காலத்தில் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் மிளகு மற்றும் நறுமண பொருட்கள். இக்காலத்தில் வங்கி சேவைகள் விரிவாகவும் எளிதாகவும் நடைபெற கீழ்கண்டவற்றுள் எது துணை புரிகிறது? மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம். நாடுகளுக்கு இடையிலான பண்ட மாற்றத்தில் பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி எவ்வாறு அளிக்கப்பட்டதென இயற்கையான பணம்னு. உலகம் முழுவதும் படிப்படியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதிக மதிப்புடைய உலோகங்கள் எவை? தங்கம் மற்றும் வெள்ளி. நேரடியாக வங்கிக்கு சென்று படிவம் நிரப்பியோ அல்லது காசோலை வழங்கியோ பணம் பெறுவதற்கு பதிலாக எந்த நேரமும் பணம் எடுக்க பயன்படுவது தானியங்கி பணம் வழங்கும் அட்டை மூலம் இயங்கும் பணம் எடுக்கும் இயந்திரம் ஏடிஎம். முன்னதாகவே பணத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் அந்த தொகையை செலுத்தும் வகையில் பயன்படுத்தப்படும் அட்டை கடன் அட்டை, கிரெடிட் கார்டு. ஒரு நாட்டில் பண பரிமாற்றத்தை பராமரிக்கும் பொறுப்பும் கண்காணிக்கும் கடமையும் யாருக்கு இருக்கிறது? அரசுக்கு. தற்போது உலகில் தயாரிக்கப்படும் பொருள்களில் எத்தனை விழுக்காடு விற்பனை அல்லது சேவை தொழிலை இலக்காக கொண்டே தயாரிக்கப்படுகிறது? 90 விழுக்காடு விற்பனை அல்லது சேவை தொழிலை இலக்காக கொண்டே தயாரிக்கப்படுகிறது. வேளாண்மையில் சொந்த தேவைக்காக விளைவிப்பதை விட பணப்பயிர்களை அதிகம் உற்பத்தி செய்வது எதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது? சந்தை மற்றும் பணத்தின் முக்கியத்துவத்தை. வேளாண்மையில் சொந்த தேவைக்காக விளைவிப்பதை விட பணப்பயிர்களை அதிகம் உற்பத்தி செய்வது எதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறதுனா சந்தை மற்றும் பணத்தின் முக்கியத்துவத்தை. பணத்துக்கும் பொருட்களின் விலைக்கும் உள்ள தொடர்பு எதனோடு தொடர்புடையது? பணவியல் கொள்கையோடு தொடர்புடையது. ஒரு நாட்டில் அனைத்து நுகர்பொருட்கள், தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் மதிப்பை கணக்கிடுவதில் பொதுவான மற்றும் தரப்படுத்தப்பட்ட அலகாக இருப்பது பணம். பணத்தை சேமிப்பதன் மூலம் நாம் எதனை எதிர்காலத்திற்காக சேமிக்கிறோம்? வாங்கும் ஆற்றலை. இந்தியாவில் எந்த ஆண்டு வரை 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த பணம் புழக்கத்தில் இருந்தது? 1947 வரைக்கும் 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த பணம் புழக்கத்தில் இருந்தது. இதுக்கப்புறமேட்டு இந்த பாடத்துக்கான புத்தக வினாக்கள் பார்க்க போகிறோம். பண்டைய காலத்தில் பண்ட மாற்றத்திற்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் தங்கம். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? மும்பையில். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா மும்பையில். சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை அமெரிக்க டாலர். ஜப்பான் நாட்டின் பணம் எவ்வாறு அளிக்கப்படுகிறது? என்னென்ன? கீழ்கண்டவற்றுள் வணிகத்தின் முதல் வடிவம். வணிகத்தின் முதல் வடிவம் எதுனா பண்டமாற்று முறை. ஷெர்ஷா சூரி காலத்தில் வெளியிடப்பட்ட 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ரூபியான. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் எங்கு தொடங்கப்பட்டது? நாசிக்ல. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா நாசிக்ல. பண பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு யாருக்கு உள்ளது? இந்திய ரிசர்வ் வங்கிக்கு. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பணம் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும். கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அமெரிக்க டாலர்,
அமெரிக்க டாலர் வந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற பணம். அமெரிக்க டாலர் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற பணம். நாணய சுழற்சி 85%. நாணய சுழற்சி வந்து 85%. ஏடிஎம் தானியங்கி இயந்திரம். ஏடிஎம் வந்து தானியங்கி இயந்திரம். உப்பு பணத்தின் மாற்று. உப்பு வந்து பணத்தின் மாற்று. ரியால் சவுதி அரேபியா. ரியால் வந்து சவுதி அரேபியா. 5 1 4 3 2 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயன்னு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. நாகரிகம் வளர்ச்சி அடைந்த இடங்களில் பண்டமாற்று முறை செழித்தோங்கியது. ஒன்று வந்து சரிதான். ரெண்டாவது, இதுவே வணிகத்தின் முதல் வடிவம். எதுனா பண்டமாற்று முறை வணிகத்தின் முதல் வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே சரியானதா? இரண்டும் சரி. அடுத்தது, உலக நாடுகளில் பெரும்பான்மையான பண பரிமாற்றங்கள் அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே நடைபெறுகிறது. ஒன்று சரிதான். உலக நாடுகளில் பெரும்பான்மையான பண பரிமாற்றங்கள் அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே நடைபெறுகிறது. ஒன்று சரி. ரெண்டாவது, உலக வணிகத்தை அமெரிக்கா மட்டுமே நடத்துகிறது. ரெண்டு வந்து தவறு. உலக வணிகத்தை அமெரிக்கா மட்டுமே நடத்துகிறது அப்படின்னு சொல்றது தவறானது. ஒன்று மட்டும்தான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி. ஒன்று சரி, 2 வந்து தவறு. இந்த 49 வினாக்களோட இந்த பாடம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 9th எக்கனாமிக்ஸ் 4th லெசன் தமிழ்நாட்டில் வேளாண்மை இந்த பாடம் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.